ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்குல விஸ்வாக் சென் நடிப்பில் வெளிவந்த லைலா அப்படிங்கிற படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, விஸ்வாக் சென்னுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த மெக்கானிக் ராக்கி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அது இவர் கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லைலா படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட அம்மா இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயசில் வளர்க்குறாங்க. அப்போ கொஞ்சம் வாலிப வயசை எட்டுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இவருக்கு சின்ன வயசுலேயே மேக்கப் பண்ணுறது, அதே மாதிரி வரைகிறது, இந்த மாதிரி இதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காரு. அப்போ முக்கியமாக இவர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் அண்ட் ஆர்டிஸ்ட்டில் ரொம்ப இதை தீவிரமாக இருந்த உடனே இவருக்கு ஒரு கடை ஒன்று, மேக்கப் கடை ஒன்று வச்சு கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பியூட்டி பார்லர் மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் அந்த கடையை அந்த ஏரியாவில் இவரை விட்டால் வேறு ஆளே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டால், அந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்காரு. அப்போ இப்படி ஒரு தருணத்தில் ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சிம்பிளாக மேக்கப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அக்கா நீங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களை அழகு சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் ஒரு நல்ல காஸ்ட்லியான மேக்கப் போட்டால் நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி எங்களுக்கு தொழிலும் நட்டம், எனக்கு அந்த அளவுக்கு பைசா கிடையாது, அதனால் என்னவோ எனக்கு சிம்பிளாக பண்ணி விடுங்கிறாங்க. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மனம் உருகி ஒரு 2 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விடுறாரு. புண்ணியவா, இப்படின்னா நமக்கு ஆள் எவனும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ போட்டு விட்ட உடனே அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஒரு எண்ணெய் வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவும் இவர் அந்த ஏரியாவில் ரொம்ப பாப்புலருங்கிறனால இவரோட ஃபோட்டோவை போட்டு இவங்க எண்ணெய் பிஸ்னஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் பிஸ்னஸ்ஸு என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய பேர் ஹோட்டல்ஸு கடைகளுக்கெல்லாம் கொடுத்து அது ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. அப்போ இவரை நம்ம ஹீரோவை தான் வலை வீசி தேடுறாங்க. ஏன்னா இவர் பேரை போட்டு தானே வந்திருக்கு. அப்போ இது இவருக்கு சொந்தமான நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பார்ட்டு ஒரு சைடு போகுது. இன்னொரு சைடு இவருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் லோக்கலில் ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. அதுவும் ஒரு சைடு போகுது. ஸோ இவருக்கு சுற்றி எதிரிகள் இருக்காங்க. இதுக்கப்புறம் இவர் இந்த பிரச்சனையில எல்லாம் இருந்து இவர் மீண்டு வந்தாரா, இவர் மீண்டு வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்தார் அப்படிங்கிறத இந்த படத்துக்கான மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் தமிழில் ரெமோ பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய புதுமையான ஒரு கதாபாத்திரம் கிடையாது. பட் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு மேபி இது என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். அந்த ரோலை இவர் நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவர் லேடி கெட்டப்பில் தான் வராரு. ஸோ கனகச்சிதமாக பொருந்து விஸ்வாக் சென் அவரோட கலருக்கும் அதுக்கும் அப்படியே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண் மாதிரியே இருக்கார். அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இது ஒரு சாயில் பார்க்குறப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரசாத் பண்ணிட்டாரு இந்த ரோல் ஆனலகன் படத்தில். ஸோ அதுக்கடுத்து ரெமோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவர் பண்ணியிருக்காரு. அந்த கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கதையில் எந்த ஒரு புதுமையுமே இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா பெண் கெட்டப் அவ்வளோதான். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு கதைகள் பெருசாக கிடையாது. வில்லன் கதாபாத்திரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அது ஆக்சுவலாக எழுதுகிறப்பே என்னென்னா அவர் ஒரு காமெடி கலந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களா என்னவோ தெரியல. அந்த கேரக்டர் ஒரு பெருசாக மனசில் நிற்கல. போலீஸ் கேரக்டர் நம்ம பப்ளு என்ற பிருத்திவிராஜ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னென்னா கொடுத்துருக்க கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி ப்ளஸ் லைட்டாக ஒரு வில்லன் கலந்த ஒரு ரோலு. அதுவுமே மனசில் பெரிய லெவலில் பதியலை. ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் உப்புக்கு சப்பு தான் வந்துட்டு போகிறாங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் முழுசாக படத்தை ஃபுல்லாகவே தாங்கி செல்வது யாருன்னா விஸ்வாக் சென் மட்டும்தான். ஸோ அவர் கொடுத்துருக்கிற கேரக்டர் நல்ல எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காண்டி வேணால் நம்ம இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்பவே ஸ்மாரு, செகண்ட் ஹாஃபு ஆவரேஜ். ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.